நிரஞ்சனா, சிங்கிள் பசங்களுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்ல, அது என்னது? லைக் இன் பாசிட்டிவ் வே. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவுட் ரொம்ப நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் எனக்கு வந்துச்சு சிங்கிள் பசங்க பண்ணும்போதே. என்னது இது, ஜீ தமிழ் என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க இதுல படம் பண்ணி இது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஆனஸ்டா ஒத்துக்கிறாங்கப்பா. நான் அதை சொல்லல, பட் ஆனா இல்ல கண்டிப்பா, ஏன்னா அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் தானே வச்சுக்கோங்களேன். பட் ஐ ஃபீல் லைக் நான் அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஒரு ஆக்டரா இப்போ வந்து எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அது நம்ம பண்ண. இப்போ சீரியல் கூட அது ஒரு கேரக்டர் நான் பண்றேன், அதுதான் நான் ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப ஒரு வைடர் எக்ஸ்போஷர் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுலாம் வந்து நான் யூஸ்வலா பண்ற விஷயம் கிடையாது இல்லையா, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லை, அதுக்கான வாய்ப்பு அது கொடுத்தது. நடிப்பு வந்து இப்போ ரீக்ரியேஷன் மாதிரி நாங்கள் நிறைய பண்ணோம். அப்புறம் ஐ திங்க் இன்னொரு வந்து அந்த ராதா அண்ட் சிவாஜி மாதிரி பண்றதுலாம் ரொம்ப எனக்கு இப்பயும் பீப்புள் கம் அண்ட் டெல் மீ. அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஓகே, நம்ம பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தோணுச்சு. ப்ளஸ் இன்னொரு டிவோஷனல் ரவுண்ட்ல கூட ஒன்று, அது எனக்கு ரொம்ப ஆமா, அதெல்லாம் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து தான் நான் நம்புறேன் சிங்கிள் பசங்க. ஸோ அது நெகட்டிவா இருந்தாலுமே வந்துட்டு கடைசியில வரும்போது இப்போ எனக்கு வந்து பேசுறவங்க எல்லாரும் பாசிட்டிவா தான் சொல்றாங்க. சூப்பர். ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து அது எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான்.